கோவை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் யானை மனித மோதல்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே போல் யானைகள் விவசாயிகளோட பயிர்களை சேதப்படுத்துறதோ, அதுக்காக வனத்துறை போராடி போய் அவங்கள அந்த இடத்த யானைகளை, காட்டு யானைகளை தொடர்ந்து வனத்துக்குள்ளே விரட்டுறது தொடர்கதையாகிட்டே இருக்குது. இந்நிலையில் யானைகளோட அட்டகாசம் அதிகரிக்கும் பட்சத்தில் கும்கி யானைகளுடைய அவசியம் அதிகம் தேவைப்படுது. இதற்காகத்தான் கோவை குற்றாலம் செல்லும் வழியில் சாடிவயல் யானைகள் முகாம் இருந்துச்சு. இங்கே சரியாக 2020க்கு அப்புறம் இங்கே யானைகள் முகாம் செயல்படாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு யானை மட்டும் இருந்த காரணத்தினால அந்த யானையானது டாப் ஸ்லிப்புக்கு அனுப்பப்பட்டு இந்த 2020க்கு அப்புறம் இந்த சாடிவயல் யானைகள் முகாம் செயல்படாமல் இருந்துச்சு. அதற்கப்புறம் இப்போ யானை மனித மோதல்கள் அதிகரித்ததை அடுத்து இங்கே ஒரு நிரந்தரமான ஒரு யானைகள் முகாம் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய, விவசாயிகளுடைய கோரிக்கை அதிக அளவில் இருந்துச்சு. அதன்படி 2023 ஏப்ரல் மாதம் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சாடிவயல் முகாமை மீண்டும் புதிய பரிமாணங்களுடன் பிரம்மாண்டமாக தேவையான நவீன வசதிகளோட திறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரூபாய் 8 கோடி மதிப்பில் இதை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சாடிவயல் யானைகள் முகாம் நவீன வசதிகளோட புது பொலியோட திறக்கப்பட்டிருக்கு. ஸோ ரூபாய் 8 கோடி மதிப்பில் திறக்கப்பட்ட இந்த யானைகள் முகாமில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் 18 யானைகளை இங்கே வச்சு பராமரிக்க முடியும். அதே போல் காட்டு யானைகளை ரொம்ப ஆக்ரோஷத்தோடு இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு வர காட்டு யானைகளை இங்கே வச்சு கரோல்களில் வச்சு அதை உரிய சிகிச்சை அளித்து அதை பராமரிக்கிறதுக்கு ஏற்ப 2 கரால்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இது தவிர 40 சோலார் லைட்டுகள், 5 யானைகள் குளிக்கிறதுக்கு 5 ஷவர்கள் இருக்குது. இதுபோக யானை பாகன்களான அந்த மாவூத், அந்த காவடிகள், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 குடியிருப்புகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இது தவிர யானைகளுக்கு உணவு சமைக்கும் இடம், உணவு பரிமாறு இடம், யானைகள் ஓய்வு எடுக்கிறதுக்கு தனித்தனி இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 குட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுபோக ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி இருக்குது. அதுபோக மருத்துவ வசதிகள், தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு, யானைகளை கண்காணிக்கிறதுக்கான குழுவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இதே போல் இன்னும் என்னென்ன வசதிகள் இந்த சாடிவயல் யானைகள் முகாமுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது, இதோடைய தேவைகள் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது, வனத்துறையினருக்கு இந்த யானைகள் முகாம் வந்துட்டா எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மொத்தத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். கோவை வனக்கோட்டம் மொத்தம் 694 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகும். இதில் கோவை, மதுக்கரை, மேட்டுப்பாளையம், போழுவாம்பட்டி, காரமடை, பெரியநாயக்கன்பாளையம், சிறுமுகை உள்ளிட்ட 7 வனச்சரகங்கள் அடங்கும். மேலும் யானைகள், புலிகள், சிறுத்தைகள் போன்ற ஏராளமான வனவிலங்குகள் வசிக்கின்றன. இந்நிலையில் தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம், காரமடை, தடாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வருடங்களாக யானை மனித மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. வனத்தை விட்டு வெளியே வரும் காட்டு யானைகள் விவசாய பயிர்களை நாசம் செய்வதோடு குடியிருப்புகளுக்கும் சென்று விடுகின்றன. அவ்வாறு வெளியேறும் காட்டு யானைகளை மீண்டும் வனத்துக்குள் விரட்ட வனத்துறைக்கு பக்கபலமாக இருப்பது கும்கி யானைகள்தான். ஆனால் முதுமலை, ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்துதான் கும்கிகள் வரவழைக்கப்பட வேண்டியிருந்தது. தக்க சமயத்தில் கும்கிகள் இருந்தால் வனத்துறைக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். இந்நிலையில் கும்கி யானைகளை பராமரிக்கவும், பிடிபடும் காட்டு யானைகளை கராலில் வைத்து சிகிச்சை அளிக்கவும் வெளியூர்களில் இருந்து கொண்டுவரப்படும் மற்ற யானைகளுக்கு உணவு மற்றும் சிகிச்சை அளிக்கும் வகையில் யானைகள் முகாம் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் போழுவாம்பட்டி வனச்சரகம் சாடிவயலில் ஏற்கனவே இருந்த இடத்தில் யானைகள் முகாம் அமைக்கப்படும் என தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு அறிவித்தது. நவீன வசதிகளுடன் கட்டமைக்க டெண்டர் விட்டது. இதற்காக சாடிவயலில் 50 ஏக்கர் பரப்பளவில் முகாம் பணிகள் துவங்கி சில மாதங்களுக்கு முன் பணிகள் நிறைவடைந்தன. திறப்பு விழாவிற்காக மாத கணக்கில் காத்திருந்த நிலையில் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. புதிதாக திறக்கப்பட்ட யானைகள் முகாமில் பல்வேறு நவீன வசதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த வகையில் முகாமுக்கு செல்லும் வழியில் சாடிவயல் சமுதாய கூடத்தின் முன்பு மாவூத் மற்றும் காவடிகளுக்கான 8 குடியிருப்புகள், தொடர்ந்து சாடிவயல் யானைகள் முகாம் பெயர் பலகையும், அதன் மேல் 3 அடி உயரத்துக்கு வடக்கு திசை நோக்கி அழகிய யானையின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் உள்ளே வராமல் இருக்க சுற்றிலும் சோலார் மின்வேலிகள் மற்றும் அகழி வெட்டப்பட்டுள்ளன. இதுபோக மேல்நிலை தண்ணீர் தொட்டி, யானைகளுக்கு உணவு தயாரிக்கும் இடம், 3 கரோல், ஒரே நேரத்தில் 5 யானைகள் குளிக்கும் வகையில் ஷவர், 18 புதிய ஷெட்டுகள், யானையின் சாணத்தை சேகரித்து மண்புழு உரம் தயாரிப்பதற்காக கிடங்கு ஒன்றும் உள்ளது. யானைகளுக்கு பயிரிடும் இடம், 40 சோலார் விளக்குகள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
எப்போது யானைகள் கொண்டு வரப்படும் என்பது குறித்து வனத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது, புதிதாக திறக்கப்பட்ட சாடிவயல் யானைகள் முகாமுக்கு எம்ஆர் பாளையத்திலிருந்து யானைகள் கொண்டு வர வேண்டி முதன்மை தலைமை வன பாதுகாவலரிடம் அனுமதி கேட்டுள்ளோம். அனுமதி கிடைத்ததும் யானைகள் கொண்டு வரப்படும். ஜனவரி மாத இறுதிக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம் என்றார்.